கோவையில் மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அண்மையில் உபி மாநிலத்தில் இளம்பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக மக்கள் தேசம் கட்சியினர் சார்பாக கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயல் தலைவர் ஆசை தம்பி தலைமையில் நடைபெற்ற இதில் மாநகர் மாவட்ட தலைவர் நெல்லை ஜெகன் மற்றும் புறநகர் மாவட்ட தலைவர் கோவை ஜெகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட பாலியல் பலாத்கார சம்பவத்திற்கு பொறுப்பேற்ற முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும், மேலும் நீட் தேர்வை நாடு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மண்டல தலைவர் ராஜவேல், செயலாளர் கதிரவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜெய்பீம். இன்று மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களது பட்டியலின மக்களினுடைய பாலியல் வன்கொடுமை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி மத்திய அரசும் மாநில அரசும் தடுத்து நிறுத்த தயங்கினால் மக்கள் தேச கட்சி அதை தடுத்து நிறுத்தும். அதை தடுத்து நிறுத்துவதற்காக எத்தகைய தியாகங்களையும் செய்வதற்கு மக்கள் தேசத்தினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கின்றோம். காரணம், ஊபியிலே யோகி ஆதித்யநாத் பதவியேற்கும் போது அவர் குரங்கோடு வந்து பதவியேற்றார். அதனால் அவருடைய மனநிலை, அவர் எதை கொண்டு வந்து பதவியேற்றாரோ அதேபோல்தான் அவருடைய மனநிலை இருக்கின்றது. அந்த மனநிலை கொண்ட முதல்வரை ஆதரிக்கின்ற எந்த தொண்டர்களானாலும் சரி, அவர்களுடைய கூடாரத்தை மக்கள் தேசம் நிச்சயமாக காலி செய்யும். ஏனென்று சொன்னால், ஒரு தீண்டாமை வன்கொடுமை நிகழ்த்துவதற்காக நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயார் என்று நினைத்தால், அதை விட தீண்டாமை வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு தயார் என்று கூறிக்கொள்கின்றோம். ஜெய்பீம்.